வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. என்ன விஷயம் என்று பார்த்தோமென்றால், அமெரிக்காவில் ஈரானிய ட்ரோன்கள் என்றுதான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது. என்ன விஷயம் என்று பார்த்தோமென்றால், அமெரிக்க வான்பரப்பில் அது அன்ஐடென்டிஃபைடு, அதாவது இனம் காண முடியாத சில ட்ரோன்கள் பறந்ததாக அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற பல உத்தியோகபூர்வமான செய்தித்தளங்கள் தங்களுடைய செய்தியை வெளிவிட்டிருக்கின்றன. மார்ச் 19, 2026 உத்தியோகபூர்வ செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உதாரணமாக, வாஷிங்டன் டிசி நகரத்தில் இருக்கிற மிக முக்கியமான பாதுகாப்பு வலயங்களை நோக்கி அன்ஐடென்டிஃபைடு, அதாவது இனம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததாக அந்த தரவுகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அது ஈரானிய ட்ரோன் என்று அவர்களுடைய ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படவில்லை என்றாலும், அது இப்பொழுது இருக்கிற மத்திய கிழக்கு போர் பதற்றத்தின் மத்தியிலே அது ஈரானிய ட்ரோன்களாக இருக்கலாம் என்றுதான் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். வாஷிங்டன் டிசியிலே அமைந்திருக்கிற மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகள் தங்கியிருக்கின்ற கட்டடங்களின் மேற்புறமாக அவை பறப்புக்கு உள்ளாகியதாகவும், அதைவிட வாஷிங்டன் டிசியிலே இருக்கிற நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை சூழவும் அதற்கு பக்கத்திலே இருக்கிற அந்த இராணுவ அதிகாரிகளினுடைய கட்டளை அதிகாரிகளுடைய அங்கே பேராசிரியர்களாக பணியாற்றுகின்ற இராணுவ பெரும் புலனாய்வாளர்களுடைய அந்த இருப்பிடங்களை நோக்கி அந்த ரோன்கள் அங்கே மேலே வட்டமிட்டதாக தகவல்கள் ஊர்ஜிதமாக குறிப்பிடுகின்றன. ஆகவே இது உண்மையாக இந்த யுஎஸ்ஏயை தளமாக கொண்டு இயங்குகிற பாக்ஸ் நியூஸ் ஊடகங்களில் கூட அல்லது வாஷிங்டன் டைம்ஸ்களில் கூட வெளியாகி இருப்பது இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. ஏனென்றால், ஈரானிய ட்ரோன்கள் இப்பொழுது பறந்தது அவர்கள் ஈரானிய ட்ரோன்களாக இருக்கலாம் என்று சந்தேகித்தாலும் அதை சரியாக அடிக்கோடிட்டு கூறவில்லை. ஆனால் இப்போ இருக்கிற போர் பதற்றம் காரணமாக இந்த ஈரானை தாக்கினதுக்கு பிறகு இந்த அமெரிக்க வானெல்லைக்குள்ள இனம் தெரியாத ட்ரோன்கள் பறப்பதென்பது உலகத்திலேயே ஒரு வான் பரப்பை மிகவும் பாதுகாப்பாக கட்டி அமைத்திருக்கிற அமெரிக்காவினுடைய வான் எல்லைக்குள் இந்த இனம் தெரியாத ட்ரோன்கள், அதுவும் ஈரானிய ட்ரோன்கள் என்று வேறு அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பிற்கு சவால் விடப்பட்டிருக்கிறதா? அதற்குள் ஊடுருவும் அளவிற்கு ஈரானிய ட்ரோன் தொழில்நுட்பங்கள் அந்த ரேடார்களிலே கண்களை தூவிக்கொண்டு உள் நுழைந்திருக்கிறதா? இன்னும் சேதங்களை விளைவிக்குமா என்பதுதான் இப்பொழுது அதிர்ச்சிக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. இந்த நிலைமையில, பரபரப்பான நிலைமையில, அங்கே இருந்த வாஷிங்டன் டிசியிலே இருந்த அத்தனை கட்டளை இடக்கூடிய தலைவர்கள், பாதுகாப்பு தளபதிகள், இராணுவ தளபதிகள் மற்றும் புலனாய்வாளர்கள் மற்றும் இந்த நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியை சூழ இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அதிகாரபூர்வமான செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆம் உறவுகளே, இப்படி என்றுமில்லாதவாறு அமெரிக்க வான் எல்லைக்குள்ளே உள் நுழைந்திருக்கிறது என்றால், அதுவும் ஈரானிய ட்ரோன்களாக இருந்தால் நிலைமை வேறெங்கோ நோக்கி போகின்றது. ஏனென்றால் எங்குமே, அதாவது ஒரு குண்டுமணி கூட, குண்டூசி கூட நுழைய முடியாத வான் பாதுகாப்பாக இருக்கின்றது அமெரிக்க வான் பாதுகாப்பு. அதற்குள்ளே மிகவும் தலைநகரமாக கருதப்படுகிற வாஷிங்டன் டிசிக்குள்ளேயே ட்ரோன்கள், இனம் தெரியாத ட்ரோன்கள் வட்டம் அடித்திருக்கிறது என்றால், அது ஈரானிலே இருந்து இவ்வளவு தூரமும் ஏவப்பட்டு வந்ததா, அல்லது அமெரிக்க வான் அந்த அமெரிக்க நிலப்பகுதிக்குள்ளேயே இருந்து அது பறந்து எழுந்து வட்டம் அடித்ததா என்பதுதான் இப்பொழுது இராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் போர் ஆய்வாளர்களுக்குரிய ஒரு பெரிய நுணுக்கமான கேள்வியாக இருக்கின்றது. ஆம் உறவுகளே, இதை அமெரிக்காவுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளங்களே வெளியிட்டிருக்கிறபடியால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் மேல் போகின்றது. பல பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியான இராணுவ தளபதிகளை இடம் மாற்றியிருக்கிறார்கள். அதைவிட இதை அவர்கள் ஒரு வியப்பாக பார்த்திருக்கிறார்கள். போகிற போக்கில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது, அமெரிக்க வானெல்லைக்குள்ளோ அல்லது அமெரிக்க மண்ணுக்குள் ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் நிலைமை மோசமாகிவிடும். அது பேசு பொருளாகிவிடும் உலக அரசியலிலே. அந்த அளவிற்கு இப்பொழுது தீயாய் பரவி கொண்டிருக்கிறது இந்த விடயம். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்பதை கருத்து பட்டியலே போடுங்கள். இந்த விடயம் மற்றவர்களுக்கும் சென்றடைய இந்த தகவலை பரிமாறிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். தவறாமல் யூடியூப் தளத்துக்களால் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணியை பிடி தாட்டிவிட்டால் உலக அரசியல் வேறு நுணுக்கமான தகவல்களை நுண்ணிய முறையிலே ஆராய்வோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.